இன்னைக்கு கமகமான மஞ்சளோட இன்னைக்கு மங்களகரமாக அறுவடை ஆரம்பிச்சிடலாங்களா? கண்டிப்பாக. இதில் என்னென்னா, ஆமாம், நான் போன வருஷம் கொஞ்சம் வேறு வேலைகள்லாம் இருந்ததுனால மஞ்சள் போடாம விட்டோம். ஆனாலுமே அங்கங்கே கொஞ்சம் மஞ்சள் உளுந்தது எல்லாமே அங்கங்கே முளைச்சி நம்ம வீட்டு தேவைக்கு என்னவோ அதுக்கு வீட்டு தேவைக்கு இருக்குதுங்க கிழங்கு. அடுத்த வருஷம் நம்மளுக்கு விதை ஓடுறதுக்கு வந்துருச்சுங்க. இப்படி அழகா தோண்டி எடுக்க வைக்கல. அதுக்காகவே தோட்டத்தில் இந்த மஞ்சள் கொத்தெல்லாம் வாங்கி வச்சு மஞ்சள் கொத்து 10 கொத்து வாங்கி வச்சுக்கிறோம். சரி, கிழங்கு உடஞ்சி வச்சட்டக்கு ஒன்று இருக்கு. சரி, இதில் செல்வி. சரி, இது வந்து தாய் கிழங்கு. இந்த கிழங்கு தான் நான் போன வருஷம் போட்டிருக்கிறேன். இல்லை அதே முளைச்சிருச்சு. ஏதோ இது வந்து தாய் கிழங்கு. இது வந்து குண்டு மஞ்சள். இது வந்து விரலி. நல்லாவே விளைஞ்சிருக்குது விரலி. ஆமாம். இன்னுமே இது சடையாக வரும். இருந்தாலும் நல்லா இருக்குது, தப்பு இல்லை. இது இந்த இடத்துல இருந்ததுனால அப்படியே ஏதோ கட்டை நின்று போயிருதுங்க. இந்த வாட்டி நாங்கள் போன வருஷம் ஒரு 2-3 மூட்டை மஞ்சள் எடுத்தோம் பாருங்குதே. மஞ்சள் எடுத்து அது அடுத்த வருஷம் வரைக்கும் தாட்டுங்க. நம்ம கடைக்கு பூரா அந்த மஞ்சளையே தான் பயன்படுத்துகிறோம். ஒரு உரமோ எதுவுமே கிடையாதுங்க. வருது குண்டு மஞ்சள். நல்லா ஊரில் வருஷம் நாங்கள் மஞ்சள் போட்டுக்குவோங்க, வீட்டுக்குமே கடைக்குமே. போன வருஷம் 2-3 மூட்டை குண்டு மஞ்சள், ஒரு மூட்டையுமே விரலி மஞ்சள் 2 மூட்டையும் கிடச்சிதுங்க. அதனால் வேறு வேலைகளை பார்த்துட்டு போடாமல் விட்டுட்டா. அதே தாட்டுங்க அடுத்த வருஷத்து வரைக்கும் நம்மளுக்கு. இதை நீ விதைக்க வச்சிட்டோம்னா இதெல்லாம் பயிர் பண்ணுற போது இந்த தாளை அறுத்து விட்டுருவோம். இது தாள் இருக்காது. தாள் இந்த இடத்துல மடிஞ்சு காட்டி இப்படியே தோண்டி எடுத்துச்சு. சரி, நம்ம நரிபள்ளிபுதூரில் நம்ம தம்பி ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் இன்றைக்கி விதை வாங்கிக்கலாம். கொஞ்சம் விதை வாங்கிட்டோம்னா கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கலாங்க. ஆமாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, போட்டால் ஒட்டுக்க போட்டு விட்டுறீங்க. அளவாக போடுங்கன்னு சொன்னால் கேட்கறதில்ல. இந்த தாய் மஞ்சள்ங்கிறாங்களா? இதெல்லாம் தாய் மஞ்சள். இது கலர் சூப்பராக வருங்க, செவ. இந்த தாய் மஞ்சளை இதையும் நல்லா காய போட்டு எடுத்து பயன்படுத்தணும்னா, வேக போட்டு காய போட்டுறணும். அப்புறம் எடுத்து பயன்படுத்தணும்னா அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கலர் சகப்பாக வரும். குங்கும மாட்டை மஞ்சள் கிடைத்ததா கொடியில் செடியில் கோழியவர் வந்துக்குதுங்க. அது இங்கே கீழே இருக்கிறது விட்டோம்னா பெருக்காங்குட்டி வந்து விதையிலெல்லாம் தின்னு போட்டு போயிடுது. அதனால எடுத்துடலாங்குதையே. அப்படியே கோழியவரையும் இருக்குது வருங்க. கோழியவரை இன்னொரு நாளைக்கு பறிச்சுக்கலாங்கன்னா இன்றைக்கி பறிக்கலாங்களா? நீ என்ன சொல்கிறியோ அது மாதிரி பண்ணிக்கலாம். இங்கே வேறு கோழியவரையும் இருக்குது. அதை இன்னொரு நாளைக்கு பறிச்சுக்கலாங்க, நாளைக்கு கிழக்கி. இது கீழால் இருக்கிறது வந்து பெருக்கானுக்கு வந்துடுது. அப்படியே இங்கே இருக்கிற செடி கோழியவரையும் மறிச்சிடலாங்க. இங்கே பாருங்க வெங்காயப்பூவு. இது பெரிய வெங்காயம். வீட்டில் வச்சுருந்தங்க 2-3 பெரிய வெங்காயம் முளைச்சி போடுச்சுன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து, சரி என்னதான் ஆகுதுன்னு நட்டு பார்க்கல. விதைதான் நடுவாங்க. சரி இதையும் நட்டு பார்க்கலன்னு நட்டங்க பாருங்க. இதையே கோழியவரை பிடுங்கிட்டு வந்துட்டு எடுத்துடலாங்க. பாருங்க, என்னமோ சொல்லுவாங்களா, பெரிய வெங்காயம் நட்டுறது தானுங்க இது. ஆனால் இப்படி இருந்துருக்குது பெரிய வெங்காயம். ஆமாம், குழம்புல ஓட்ட என்னமோ கோழி குருடா இருந்தாலும் குழம்பு ருசியாக இருக்குதுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இது பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமாக மாறி போச்சு. இந்த பூ வர செல்வி, இந்த வெங்காயப்பூ வருங்க. பெரிய வெங்காயப்பூ இது. இதெல்லாம் பெரிய வெங்காயப்பூ. இதில் தான் விதை வரும் போலக்குதுங்க. சூப்பராக இருக்குது. இந்த விதையை எடுத்து அப்புறம் முளைக்கு போடுறது, நாத்தங்கால் விட்டு அப்புறம் எடுத்து நட ஓட்டுக்கிறது. அப்படியே இது பெரிய வெங்காயத்தை பிடிக்கிட்டுங்களா? பிடிங்கிது. இது வாருங்க, பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயமாக ஆயிடுச்சு. இதை பிடுங்கலாங்களா, இதை விட்டுருக்கலாமா, நிற்கிடலாங்களா?
இங்கே பாருங்க ஒரு 10 வெங்காயம் மட்டும் கொண்டு வந்து ஊனுனேன். சரி முளைச்சிருக்குது என்ன தான் பண்ணுதுன்னு பார்க்கல. நீங்கள் இருக்கோ பக்கத்தில் பெரிய வெங்காயமா சின்ன வெங்காயமா டவுட் ஆகிற மாதிரி இங்கே இருக்குதே. ஒத்தையாக உண்ணாத்தான் ஒத்தையாக வரும். இது அப்புறம் பழுப்பெல்லாம் பிரிஞ்சு வர்றபோது அப்புறம் இப்படித்தான் பாரு. எப்படி இருந்தா என்ன நம்மளுக்கு சரி வெங்காயமாச்சு அவ்வளோ கம்மச்சோத்து கடிக்கிறதுக்கு கொத்து இருந்ததுன்னா வந்துருச்சு. அங்கே ஒரு 2-3 இருக்குது போயிருக்கு. அங்கேயும் இருக்குதா? ஆமாம். நீ விட்டுருவிய காட்டுக்குள்ள? ஆமாம், கட்டுக்குள்ள விட்டு வீணாக போயிருங்களது. இங்கே வருங்க இது முயற்சி பண்ணி பார்க்க வேண்டியதான். அங்கே வரும். இப்போ எப்படி வந்திருக்குதுன்னா சின்ன வெங்காயம் இருக்குதுல்ல, சின்ன வெங்காயத்துலேயே இது பெரிய சைஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படி மாதிரி வந்திருக்குது. அக்கா கை தங்கச்சி கை. ஆமாம். வேறுங்க இது ஒரே ஒரு வெங்காயம். ஓ இது ஒத்தையாக வந்ததுனால. ஆமாம். அடுத்த தடவை நீ கிடைக்கிற வெங்காயத்தையெல்லாம் முளைச்சதுன்னா கடைக்கு வர வெங்காயங்கள் இல்லைங்க ஒவ்வொன்று முளைச்சிருக்கு. பொதுவாக எதுவாக இருந்தாலும் சொல்லி நம்ம தோட்டத்தில் பயிர் பண்ணி ஆமாம் இது எடுக்கிற சந்தோஷமே பெரிய இதுதான். அப்படிங்கிற இதுக்கு என்னங்க குறைச்சல் இது? ஓ அருமையாக போச்சு. இதுமே 1 கிலோ வெங்காயம் இருக்குங்களா? 1 கிலோ வந்திருக்கு. தூக்கி போடுறது குப்பையில் போயிருக்கு. ஆமாம். இந்த 1 கிலோ வெங்காயம் கிடச்சிருக்குங்களா? அடுத்த அப்புறம் பொரியல் தட்டை சோடு பீன்ஸ் தட்டை இங்கே வருங்க. பீன்ஸை போட்டி போடணும் இந்த பொரியல் தட்டை கூட. இது ஒரு வித்தட்டை இருக்குது. இங்கே வருங்க. ஆமாம். இங்கே வரும். இது விட்டா என்ன ஆகுதுங்கன்னா பெருக்கம் வந்து வேலியோரங்க பக்கமாக இருக்குதுங்களா, விதைகளை பூரா நோண்டி தின்னு போட்டு போயிருதுக்கோ. முத்தி போச்சுன்னா கொஞ்சம் முத்தரக்குட்டா போச்சு. சரி அதுக்குண்டான உணவு அது தேடி வரும். ஆமாம். இங்கே ஒரு காய் விட்டு அதான் அப்படி வருவாங்க. இப்படி போய் தவறையா? சரி சுற்றி வரணும்ல. ஆனால் நீ மட்டும் ஒத்துக்கவே மாட்டேயே. இப்போ தான் போய் சுற்றி வர்ற. தெரியாமல் விட்ட பொறிச்சிட்ற அப்படின்னு. தெரியாமட்டான்னு சொல்கிறேன். சுற்றி வர்றதுன்னு தான் சொல்லணும். முட்டைக்கோசு எடுத்துக்கலாங்களா? வேறுங்க முட்டைக்கோசு பார்க்குறத இது வேறுங்க என்னமோ தின்னு வச்சுக்குது. ஆனால் சூப்பராக வெந்து போச்சுங்க. ஏனுங்க முட்டைக்கோசுங்க ஓ நல்லாமல் இருந்தது. நான் கூட ஏதோ நம்ம ஏரியாவில் விளைஞ்சது ருசி இல்லாமல் போகுமென்னு பார்த்தா இந்த முட்டைக்கோசு நல்லாவே வந்துருந்தது. இது என்னமோ எல்லாம் வந்து சாப்பிட்ருப்பானுங்களாட்டக்குது. முயலை என்னன்னு தெரியல. முள்ளு நிறைய வருது. முயல் வருதுங்க. இதுவே அந்த பக்கம் இருக்கிற முட்டைக்கோசு எடுத்துக்கலாங்களா? முயல் புழக்கையெல்லாம். ஆமாம் அதை எடுத்துக்க சொல்லி அது நல்லா தான் இருக்குது. போதும் அவ்வளோதான். நீ ஊறாதா? நீ விட்டுதான் அப்புறம் அது விரிஞ்சிட்டே வரும். அதான் விரிஞ்சிட்டே வரும். ஆமாம். சூப்பராக இருந்ததுங்க. ஆனால் முட்டைக்கோசு நீ நட போட்டது கேமரா வானில் தான் வச்சுக்கிறீங்களா? சரியா பீட்ரூட் பாருங்க. அது எப்படி பீட்ரூட் நல்லா ஊர்லினாலுமே இதுவும் நல்லா தான் இருந்ததுங்க. பொரியலுக்கு சட்னி செஞ்சா எப்படியே நம்ம விளை வச்சது அப்படின்னு ஒரு இதாக இருந்தே. உருந்தி மட்டும் எடுத்துக்கலாங்க. ஐயோ ஆனால் நம்ம கீழேயும் நல்லா வருதுங்க பீட்ரூட் எல்லாம். ஆனால் கண்டுபிடிச்சிடல வைங்க. போதும் அளவா இருக்குது. அங்கெல்லாம் பாரு மனுஷனுக்கு இத்தனையும் சாப்பிட்டு போடுவீங்க. அதனால அளவா போதுக்கிறேன். அடுத்த கட்ட பிள்ளைங்க வந்துருச்சு பாருங்க. இப்போல்லாம் கொஞ்சம் வெயிலாக இருங்காட்டிங்க ஊற வேக கம்மியாகி போச்சுங்க. கொஞ்சம் ஈரம் கம்மியாக்குதுங்களா? இது அது என்ன அந்த சைஸுக்கு இந்த சைஸுக்கு சம்மந்தமே இல்லை இருக்கு. இது
அப்பப்போ அங்கங்கே ஊனி வச்சிருவோங்க. முள்ளங்கி வந்துட்டே இருக்குது. நம்ம தம்பிகளுக்கெல்லாம் சாம்பாருக்கு நான் அந்த பக்கம் இருக்கிறதையும் பிடிக்கலாங்க. அடுத்து ஒரு முக்கியமான ஏரியாக்குள்ளே போகிறோங்க. இதுக்குள்ளே போயிட்டாலே ஒரே சந்தோஷம்தான். காய் நாங்களும் பொறிச்சிட்டே இருக்கிறோம், வந்துட்டே இருக்குது. எனக்கு வளர்த்தே இருக்குது. எங்கள் வெய்க்கு வாக்கில் அறுத்து பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். சரி, கட் பண்ணிடலாமா? கட் பண்ணுங்க. ஏன்னா வாய் பார்த்தான் கல்யாணம், போய் பார்த்தா தான் தெரியுமாம்மா. வாய் பார்த்தான் கல்யாணம், போய் பார்த்தா தான் தெரியுமாம்மா. வாயிலேயே உருட்டுறது, அங்கே போனால் தான் தெரியும் இந்த மாதிரி கல்யாணம்னு. நான் அப்படி கல்யாணம் பண்ணுறேன், இப்படி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லுவேன். அதுக்கு தான் வாய் பார்த்தான் கல்யாணம், போய் பார்த்தா தான் தெரியும். இப்போ நீங்கள் என்ற உயர் புடலையே இருக்குது நீங்களா? ஆமாம். பாருங்க, இங்கே ஒரு புடலங்காய் இருக்குது. இங்கே வாங்க, பச்சை புடலை, வரி புடலை பாருங்க. இங்கே பாருங்க. இதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குதுங்க. அதை காட்டிலுமே இதான் டேஸ்ட்டாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டு. ஆமாம். இந்த புடலங்காய் பாம் புடலைங்க சீக்கிரமாக வெந்து போகுதுங்க. இந்த கேஸ் தட்டுப்பாடுக்கு இந்த பாம் புடலைங்க சீக்கிரமாக வெந்து போகுதுங்க. ருசியாகவும் இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, வரி வரியா. திடீர்னு பார்த்தா பச்சை பாம்பு மாதிரியே இருக்குது. இந்த வழியா அன்னைக்கு போயிட்டு இருக்கிற டவுக்குன்னு என்னமோ முட்டுச்சு. ஆனால் பாம்பாட்டாக்கு ஒரு பேசம் கருக்குனுச்சு பாருங்க. அப்புறமா பாருங்க அங்கே இருக்குது படம். இங்கே பாரு, வாழைத்தாறு பெருசா ஆமாம் இல்லை சுரக்காய் பெருசான்னு சொல்லிட்டு எல்லாம் போட்டி போட்டு அங்கே இருக்குது. பட்டிமன்றத்தை வைக்க மாட்டாங்க. ஆமாம் ஆமாம், போட்டி போட்டுருச்சாங்க. அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியல. பாருங்க, இதைத்தான் பொறிக்கணும்னு சொன்னா அதை பொறிச்சாச்சு. சூப்பராக இருக்கு. பாம்பாட்டாவே சொரணை போட்டு படுத்துக்கிற மாதிரி. சரி வாங்க, அப்படியே சொரக்காய் போட்டுக்கணும்னா இந்த சொரக்காய் மட்டும் இந்த இதுக்கு பார்த்த வீடியோவில் பார்க்குறக்கு பெரிய பந்தலாக இருக்குது. எனக்கு ஒரு சின்ன பந்தல் தான். காய் வருங்க. சரி, இந்த சொரக்காய் பொரிச்சிடலாமா? பொரிங்க, எல்லா காயும் பொரிக்கலாம். இது பொரிங்க, பொரிச்சிடலாமா? எதுக்கு இப்படி கேட்டுக்கிறீங்க? எதுக்கு பிரச்சனை? அங்கே பாருங்க, அங்கெல்லாம் காய்க. நீ என்ன சொல்ல? சொரக்காய் பார்த்தா உடனே சாப்பிட விட போல தோணுது. ஆமாம், அழகு. எத்தனை சொரக்காய் வந்துக்குதுக்கா? இந்த 1 2 3 4 5 6 7 சொரக்காய். 7 சொரக்காயா? டுபாக்கூர் வேலையெல்லாம் வேண்டாம், கரெக்டாக சொல்லுங்க. 7 இருக்கு, எண்ணிப்பாரு. இதோட சேர்த்து பார்த்துக்கல, 8 ஆச்சு மொத்தமா. தக்காளி வருங்க. அப்படியே வெயில் ரொம்ப அதிகமாகிடுச்சுங்களா, வீடியோவுக்கு ஆர்டருக்கு ஆரம்பிச்சிரு. அதனால் இங்கே வருங்க, செவன்னு இங்கே வருங்க. சரி, செமையாக வந்துருச்சு. ரொம்ப வெயில் அடிக்குது. 2 வாயில் போட்டு போய் நிழல் உட்காரு, நான் கொஞ்சம் பொரிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. சரியா? கேமரா இந்த வெயிலுக்கு செட் ஆகாதுங்க. சரி, பொரிச்சு எடுத்துட்டு அப்புறமா கேமராக்கா சொல்ல, நீ வெயிலில் காஞ்சி போயிடக்கூடாது அப்படின்னுக்கா போச்சோன்னா போ சொல்றது. அப்புறம் அங்கே வந்து இல்லாத நான் பேசுறது. சரி, பொரிச்சிட்டு வாங்க. தக்காளி வருங்க, சூப்பராக வந்து. ஒரு வாரத்தை சொல்ல, இல்லை நானும் சேர்ந்து வெயில். நானும் தான் நீ அங்கே வச்சு போட்டு கேமரா வச்சு போட்டு போயிட்டு இதெல்லாம் டுபாக்கூர் வேலை வச்சு போட்டு வருவேன். செல்வி, என்னங்க இதே ஓஞ்சி போச்சா? அங்கே போய் உட்காந்துட்டேன். இல்லை, இப்படி உட்காந்தா நல்லா இருக்கு. வேலை போடல அடிச்சு உட்காந்துட்டேன். அப்படியா? ஆமாம், காயெல்லாம் முன்னாடி இருக்குதா, அதனால சரி பின்னாடி உட்காரலான்னு பார்த்தா. ஓ, இப்போ காயை பொறிச்சு வச்சுட்டு அது காவலுக்கு உட்காந்துட்டியா, விற்பனைக்கு உட்காந்துட்டியா? விற்பனைக்கு ஆள் இல்லாத காட்டில் யாருக்கு விற்பனை பண்ணுறது? இப்படி தான் பண்ணணும். நீ மட்டுமே இங்கே உட்காந்துட்டு விற்பனைக்குன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் போட்டு இப்படி உட்காந்துன்னு வச்சுக்கோ, ஒரே நாளில் எல்லாம் காலியாயிரு. சாரி, ஒரே மணி நேரத்தில் எல்லாம் காலியாயிரு. அந்த அளவுக்கு ஆயிருக்குதா? சரி, ஒரே ஒரு கஸ்டமர் வந்தால் காலியாயிரு. ஆமாம், அப்படி சொல்லுங்க. சரி, என்னென்ன காயெல்லாம் எடுத்துக்கிறேன்னு இருக்கு. சூப்பரான சொரக்காய்ங்க. ஓ, இது வந்து சூப்பரான சொரக்காய். சூப்பரான சொரக்காய்ங்க. பார்த்தாலே எனக்கு புறாத்தையுமே சாப்பிடணும் போல ஆசையத்துக்குது. ஆனால் இன்னும் வகுறதே இடம் கொடுக்காதுங்களா. சரி, அதனால பிரச்சனை இல்லை. புடலங்காய் 2 வகையான புடலங்காய். பாம்பு புடலை ஒன்று, ரெண்டுமே பாம்பு புடல் தாங்க. இதில் வரி புடலை, இது புடலை. ஆமாம். அப்புறம் பாரு, இது எல்லாமே அதுதான் சுருண்டு வச்சுக்கும்.
ம் 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 அப்புறம் பெரிய வெங்காயத்துலேயே சிறிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம், ஆ. மஞ்சளுங்க, ஓ. பொரியல் தட்டை, ஆ. அப்புறம் முள்ளங்கி, ஆ. பீட்ரூட்டு, ஆ. டோக்கோ தக்காளி, ஆ. கொத்தவரங்காய், ஆ. முட்டைக்கோசு, செடி கோழி அவரை செடி நான் அறுவடை பண்ணிக்கிற மாதிரி. ஓ. ரெடியாக எல்லாம் அறுவடை பண்ணிட்டு இப்போ அது கொட்டார பந்தல் கூட ஓய்வு உட்காந்துட்டேன். என்ன ஏன்னா வெயிலே சரியான வெயில். சரி ரைட்டு. அப்போ ஒன்று பண்ணு, பைப் போட்டு உறிஞ்சுற மாதிரி உறிஞ்சு அப்படியே படுத்து தூங்கி எந்திரிச்சு சரி சாயங்காலம் வா. சரியா? இதெல்லாம் சமையல் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா சாயங்காலம் வந்துடுறேன். நான் என்ற சம்சாரம் வந்து ம் காலையிலேயே கம்மஞ்சோறு கலை கொண்டுட்டாங்க. இப்போ வீட்டில் இருக்குது. அதனால தான் இப்படி சொல்கிறேன். ஆமாம், ஒரு 4 மணிக்கு வந்தீங்கன்னா அப்புறம் சமையல் வேலையை ஆரம்பிக்கிறது. இல்லை அதையே சாப்பிட்டுக்கலாம். அதை அப்புறம் வேத்து வேற ஒழுகுது. ம். ஒருத்தர் கேட்டுருந்தேன், எங்கள் ஹோட்டல் கடையிலன்னு உங்கள் ஹோட்டல் கடையிலலாம் சாப்பிட மாட்டீங்களா, உங்கள் ஒய்யங்களை காட்ட மாட்டீங்களா அப்படின்ட்டுல. ஹோட்டல் கடையில் எத்தனை நாளைக்கு சாப்பிட்றது? அதுவும் இல்லாமல் வெஜிடேரியன், பியூர் வெஜ்ஜு நீ. ஆமாம் நான். அதனால் எனக்கு எப்போவே இந்த காய்கறி தான் பிடிக்கும். இதை நான் என்னோட கையாலேயே விளைய வச்சு சமைச்சு சாப்பிடணுங்க. ஓஹோ. அப்போத்தான் அதுவும் சூப்பர். ஆமாம், திருப்தி. அதனால இந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குதுங்க. ஆனால் நீ வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் உசுர வாங்கிடுறீங்க. இப்போ நீங்கள் சாப்பிட்றதே இல்லை. சரி ரைட், 2 பேரும் சாப்பிட்டுக்கலாம். சரி வாங்க, சமாதானம் போயிடுறேன் நான். சரி ரைட். சரி அவ்வளவுதாங்க, முடிஞ்சுது. இந்த அறுவடை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க.